ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 12/12/2024க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 நம்பர் தான் நம்ம பார்த்தா சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால் ஃபுல்லாக வீடியோ டீட்டெயில்ஸாக பார்த்துக்கங்க. 2 பேட்டர்ன் மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ 2 பேட்டர்ன்லேருந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன் நமக்கு பார்த்தா நாளைக்கு வின்னிங்ஸ் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? கரெக்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பார்த்துக்குங்க. ஸோ அந்த பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ கரெக்டாக முதல் நம்பர் 7 அப்படிங்கிற நம்பரும் லாஸ்ட் நம்பர் 4 அப்படின்னு சொல்லி முடியும் போது அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு மறுபடியும் ஏற்கனவே அடித்த சி போர்டு 4 தான் பார்த்தீங்கன்னா ரிட்டன் இறங்கியிருக்கும். ஸோ அதே மாதிரி ஜூலையில் பாருங்கள், ஜூலைலேயும் அதே மாதிரி தான். சரிங்களா? அங்கே 7 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. முதல் நம்பர் 7, ஸோ அடுத்த நம்பர் பார்த்தா 4. ஸோ ரிட்டன் இறங்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டு 4 மறுபடியும் இறங்கியிருக்கு. சரிங்களா? ஸோ மறுபடியும் அதே மாதத்துலேயே பார்த்தோன்னா மறுபடியும் நமக்கு 4 அடிச்சு ஸோ ரிட்டன் பார்த்தோன்னா நமக்கு 4 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நமக்கு பார்த்தோன்னா ஆடிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் ஒரு பேட்டர்ன் பார்த்துக்குங்க. இங்கே நமக்கு ஏ போர்டு என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 7க்கு பவர் பண்ணி இந்த இடத்துல பி போர்டில் 2 அப்படின்னு சொல்லி அடிச்சு சி போர்டு 4க்கு 4 24 அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இடத்துல நமக்கு பார்த்தோன்னா 7 இருக்குது. 7க்கு பவர் பண்ணாமல் 2க்கு இந்த 4 எடுத்து நமக்கு அப்படியே 24 சொல்லி அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா 9க்கு பவர் பண்ணி 4, இங்கே சி போர்டு 4க்கு 4 அப்படியே இறக்கிட்டாங்க. சரிங்களா? அப்போது நாளைக்கு இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா 7 அப்படி நம்பர் தான் இருக்குது. சரிங்களா? 7 4. இப்போது நாளைக்கு சி போர்டுக்கு 4 இறங்கணும். இந்த 3க்கு பார்த்தீங்கன்னா பவர் பண்ணோம்னா 8. சரிங்களா? அப்போது 84 அப்படி நம்பர் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. சரிங்களா? பிசி 84 அப்படி நம்பர் ஒரே சிங்கிள் நம்பராக பார்த்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். டிஏ போர்டு உங்களுக்கு என்ன நம்பர்ஸ் விருப்பம் இருக்கோ அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? பிசி 84 அப்படிங்கிற நம்பரு கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? பிசியில் 84 அப்படிங்கிற நம்பரு ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. சரிங்களா? பிசி 84 எதனால்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு 3ஆம் தேதியிலேருந்தே பாருங்கள், பி போர்டு மட்டும் பண்ணுங்கள். எல்லாமே ரெட்டப்பட்டு தான். 8 2 6 2 6 4 4 6 2. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு பார்த்தீங்கன்னா பி போர்டில் ரெட்டப்படம் மட்டும் தான் அடிச்சுட்டு வராங்க. ஸோ அப்படிங்கிறப்ப 84ங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டி போர்டு பார்த்துங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா டி போர்டு அடிக்கிற நம்பர் பார்த்தோன்னா நமக்கு இங்கே நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஏ போர்டில் வரணும்னு சொல்லியிருந்தோம். நமக்கு பார்த்தோன்னா இங்கே வந்திருக்கு. ஸோ மாற்றி தான் நமக்கு பார்த்தோன்னா வந்திருக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏ போர்டு மட்டும் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ 3 7 5 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல 2 2 6 4 அப்படியே 4 6 2 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு 3 7 5ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. மறுபடியும் பார்த்தா இந்த இடத்துல 3 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. அப்போது ஏ போர்டில் 2 நம்பரு. ஸோ மறுபடியும் 5 அல்லது அதாவது 584 அல்லது 784 சொல்லி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 4 எடுத்து நமக்கு அப்படியே இந்த இடத்துல 45 84 அல்லது 47 84 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த நம்பர்ஸ்லேயே நமக்கு பார்த்தோன்னா 4 டிஜிட்டில் இப்போ நான் சொல்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பண்ணி நமக்கு அடிக்கடி அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த நம்பர்ஸையும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 75 84 57 84. ஸோ நான் சொல்கிறவங்க இந்த 784 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த பேட்டர்னில் பிக் பிளேஸ் ஆனால் மட்டும் இந்த 45 84 47 84 57 84ங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. பிசி மட்டும் 84ங்கிறது தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டு 4 அப்படிங்கிற நம்பரும் தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் சொல்கிறேன் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டர்ன் தான். வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நமக்கு இந்த நாள் வரைக்குமே நமக்கு பார்த்தோன்னா அடிச்சுட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இங்கே நமக்கு 5 சரிங்களா? ஸோ முதல் நம்பர் 5 அப்படிங்கிற நம்பர் அடிக்கும் போதெல்லாம் நமக்கு எப்படி ரிசல்ட் அடிச்சிருக்காங்கிறத பாருங்கள். 5 இங்கே நமக்கு கிராஸாக பார்த்தோன்னா 6 56ங்களா, அந்த 56 எடுத்து நமக்கு 526. ஸோ நமக்கு 56 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 5 7. ஸோ ஏசி பாருங்கள் 745 75 வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5 இந்த இடத்துல 1 5 1க்கு நமக்கு ஏசி பார்த்தீங்கன்னா 51 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு. சரிங்களா? 51 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி சரிங்களா? ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல நம்பர் பாருங்கள் 5 இந்த இடத்துல 7 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 57 75 அப்படிங்கிற நம்பரு நமக்கு ஏசியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பிசி மட்டும் ஏன்னா ரெண்டுமே ஒரு நல்ல பேட்டர்ன் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன். பிசியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 84 அப்படிங்கிற நம்பரும், ஏசியில் பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிற நம்பர் ஃபஸ்ட்டு அடிச்சிருக்காங்க. இங்கே நமக்கு எல்லாம் சி போர்டு கொண்டு போயிட்டாங்க. மறுபடியும் இங்கே ஏ போர்டு கொண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் நமக்கு
ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 75ன்னு சொல்லி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. 75 அப்படின்னு சொல்லி அடித்தாங்கன்னா 785 சரிங்களா. 785 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பி போர்டில் வேறு நம்பரு நமக்கு ஃபாலோவிங்கில் இருக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா 75 785 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஏசி மட்டும் வேணால் 75ம் அதே மாதிரி ஏசியில் 57 மொத்தம் 3 நம்பர்ஸ் ஏபிஎஸ்சி பிசியில் பிசி மட்டும் 84 ஒன்று, ஏசி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 75ம் 57 வந்து எடுத்து ட்ரை பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. இப்போ இந்த 785க்கு இன்னொரு பேட்டர்ன் ஒன்று சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பிசியில் 84 கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு 784ம் அதே மாதிரி 2வது நம்பர் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ 75 சொன்ன மாதிரி 785. ஸோ இந்த 2 நம்பர்ஸும் கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன 2 பேட்டர்னில் இந்த நம்பர்ஸ் மட்டும்தான். மற்ற நம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா சப்போர்ட்கான நம்பர் தான். ஸோ இந்த பேட்டர்ன் பாருங்கள். ஸோ இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த 2 நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கு 2 3 4 பி போர்டு மட்டும் பாருங்கள் 2 3 4. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 2 4 3 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த 2 4 3 கூட ஃபுல் பவர் நம்பர் வந்து பார்த்தோங்க 2க்கு 7 3க்கு 8 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா 9. இப்போது 789லேருந்து நமக்கு வந்திருக்க ரிசல்ட் பாருங்கள் 729 சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்துக்குங்க நமக்கு 2 6 4 4 6 2 சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. அப்போது நமக்கு இந்த இடத்துல என்ன நம்பர் வரலான்னு பார்த்துங்க 2க்கு பவர் நமக்கு 7 சரிங்களா. 2க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 அப்படின்னு சொல்லி வந்துடும். 6க்கு பவர் 1 4க்கு பவர் 9 சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு எப்படி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே நமக்கு 2 3 4க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி நம்பர் 89 எடுத்து அதாவது ஏசி நம்பர் எடுத்து நமக்கு 79 எடுத்து நமக்கு அப்படியே அடிச்சிட்டாங்க. ஸோ இங்கே நமக்கு இப்போ வந்திருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசி நம்பர் தான் 79 அப்படிங்கிற நம்பர் தான் வந்திருக்கு. ஸோ இதிலேருந்து ஒரு நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3Dயாக வந்து மேக் பண்ணி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிக் பிளேயர்ஸ் இருந்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இப்போது 2 2 அப்படின்னு சொல்லி நமக்கு அடிச்சிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி 3 4 அப்படிங்கிற நம்பரும் எல்லாம் சேம் நம்பர் தான் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே 2 6 4 இங்கே அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாற்றி தான் அடிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா காமனாக உள்ள நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2 4 தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்காங்க. ஸோ அப்படியே காமனாக இருக்க நம்பர் நம்ம 7 9 எடுத்துக்கலாம். அப்போ இதில் உள்ள ஒரே நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரதுனால 729 அல்லது 769 769 அல்லது 749. ஸோ இதை மிங்கிள் பண்ணி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பிக் பிளேஸ் ஆனீங்கன்னா 71 வச்சு இந்த 2 6 4 அதே மாதிரி 19 வச்சு 2 6 4 பிக் பிளேஸ் ஆகிருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அந்த 719 பிரித்து எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க சரிங்களா. ஸோ நான் எதனால் இந்த 71க்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 705 இப்படியே கூட நமக்கு வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த பேட்டர்னையும் இந்த பேட்டர்னையும் மிங்கிள் பண்ணி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 705 எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. பிசியில் 84 மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துங்க 84ம் 784 பிசியில் மட்டும் தனியாக 84. நெக்ஸ்ட்டு ஏசி வந்து பார்த்தோன்னா 75. ஸோ 3Dயில் 784 785 கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த 719 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபுல் பவர் பண்ணுற பார்த்தீங்களா அந்த நம்பர் 719 பிரித்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 1 29 சரிங்களா. ஸோ அந்த நம்பரை 71 17 79 97 29 92 அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு வின்னிங்ஸ் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. அதிகபட்சமாக என்னால் ஒரு நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 784. ஸோ இந்த நம்பர்ஸை கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.